ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருந்து மூக்குத்தி அவரை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இவ்வளோ மூக்குத்தி அவரை கிடச்சிருக்குது. இந்த மூக்குத்தி அவரையை எப்படி பொரியல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டாக இந்த மூக்குத்தி அவரையை எப்படி கட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பொரியல் பண்ணுறது நார்மல் மெத்தடில் தான். ஸோ ஆனால் அதையும் நான் வீடியோ கவர் பண்ணுறேன். இந்த இருக்குதுல்ல, இதான் அந்த ஒரு மூக்குத்தி அவரை. இதில் இந்த விதை பகுதியை கட் பண்ணிடணும். இந்த மேலே இருக்கிற இந்த இடத்தையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கூட பச்சை மிளகா, அப்புறமா ஒரு வெங்காயம், அப்புறம் தேங்காய் திருவள்ளி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பொரியல் வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே இந்த கீழே மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணிக்கணும். பால் வரும். அடுத்ததாக இந்த இருக்குல்ல, இந்த பகுதியும் கட் பண்ணிடணும். இது விதை பகுதி. இது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் விதையை நான் காமிக்கிறேன். இங்கே வருங்க விதை. இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. நானுமே ஒரு வீடியோ பார்த்து தான் இது பண்ணுறேன். சொல்லியிருந்தாங்க விதையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப முத்தி நாராக இருந்துச்சுன்னா அதை பொரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. இது எவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சமாக தான் குவான்டிட்டி கிடைக்கும். நான் இன்னும் ஒன்று கூட கட் பண்ணி காமிக்கிறேன். என்ன இந்த இடத்த கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இங்கேயும் கட் பண்ணிடணும். இந்த விதை பகுதியை மட்டும்தான் இப்படி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டு கட் பண்ணிட்டா போதும். நான் அடுத்தது டோட்டலாக உங்களுக்கு கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்குது. இதை பாலாக இருக்குது, கொறுக்கா கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் இவ்வளோவெல்லாம் வேண்டாம், நான் தேவைக்கு எடுத்துக்குவேன். சரி, தேங்காய் காமிக்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். சரி, வாங்க நம்ம இப்போ பொரியல் பண்ண போகலாம். இப்போ நம்ம பொரியல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலும் டக்குன்னு சூடாகியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இது ரெடி ஆனாலுமே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூக்குத்தி அவரைக்காயை சேர்த்துக்கலாம். நிறைய இருந்துச்சு. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃபைனலாக கொஞ்சமாக தான் கிடச்சிருக்குது. இந்த மூக்குத்தி அவரைக்காய் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னைக்கு இதை பொரியல் வச்சு சாப்பிடுவோங்கிற எண்ணத்தில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக வளர்த்த செடியை விதைக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டேன்.
எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செடி வந்து காஞ்சி போச்சு. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ வந்து விதைக்காகவே விட்டு எல்லாமே விதையை எடுத்துக்கிட்டேன். விதையை எடுத்து ஃபஸ்ட்டாக எடுத்த விதையுமே முளைக்கி வச்சேன். இன்றைக்கி ஊனுனது மறுநாளையே முளை வந்துடுச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொதுவாக நம்ம என்ன பிளான்ட் விதை ஊனுனாலுமே ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். இது வந்து அப்படி இல்லை, சடனாகவே முளை வந்துச்சு. ஒருவேளை புது விதைங்கிறதுனால அப்படி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் துருவல் உங்களுக்கு இப்படி ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம். எனக்கு பொரியலுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி தேங்காய் துருவலாக போடுறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். நார்மல் நம்ம ஒரு பொரியல் எந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபைனலி பொரியல் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதை டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்து தண்டு கீரை சமைப்போம்ல, அந்த தண்டு கீரையோட தண்டு சாப்பிட என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. வேறு எதுவும் வித்தியாசமாக எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து தண்டங்கீரை பொரியல் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கீரை இலை வந்து மிஸ்ஸிங், அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வைஸ் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் வந்து உப்பு பார்க்கும்போது டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் மூக்குத்தி அவரை வளர்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இல்லைன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செடி வளர்த்தாலே போதும், நமக்கு வந்து நிறைய காய் கொடுக்கும். நம்ம வந்து வைக்கிற பாட்டை பொறுத்து பெரிய சைஸ் பாட்டில் வச்சோன்னா நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். இது வந்து கீழே இருந்து நமக்கு மேலே வருது. ஸோ சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட்டு. நான் வந்து கீழே தான் நம்ம தண்ணி வைக்கிறது, உரம் வைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். இது தோட்டத்தில் இருந்து கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து சேர்த்துருக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, மூக்குத்தி அவரை எங்கள் தோட்டத்தில் உள்ளது, பச்சை மிளகாய் எங்கள் தோட்டத்தில் உள்ளது, தேங்காய் எங்கள் தோட்டத்தில் உள்ளது. இந்த தேங்காய் எண்ணெயும் கூட எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள தேங்காயில் வந்து நாங்கள் வந்து எண்ணெய் ஆட்டி எடுத்தது. ஸோ வந்து இதில் வந்து வெங்காயம், கடுகு மட்டும்தான், கடுகு ஜீரகம் எல்லாம் தான் நம்ம வந்து கடையில் வாங்கினது. அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டாடா பாய்.